ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும், துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய். அநேகர் எதை விரும்புறாங்களா? இருளை விரும்புறாங்களா? இருள், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் என் குணத்தை மாத்திக்க மாட்டேன், நான் என் பேச்சை மாத்திக்க மாட்டேன், என் செயலை மாத்திக்க மாட்டேன், என் நடவடிக்கையை மாத்திக்க மாட்டேன். இருளை விரும்பக்கூடாது, ஒளியை விரும்புனா நம்ம வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. ஹல்லேலூயா. இருளை விரும்புகிறபடியால் 20ஆம் வசனம் வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், ஒளியை பகைக்கிறான். தீமை செய்யறவங்க, பொல்லாப்பு செய்யறவங்க எதை பகைக்கிறாங்களா? ஆமா. அதனால நீங்களும் நான் இந்த வசனத்திலிருந்து என்ன எடுக்கிறோம்னா, வெளிச்சத்தை விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும், ஒளியை விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். நான் ஒளியை விரும்புகிறேன், நான் கிறிஸ்துவை விரும்புகிறேன், நான் உலகின் ஒளியை விரும்புகிறேன். இந்த ஒளியை விரும்ப விரும்ப நம்மகிட்ட இருக்கிற இருளெல்லாம் வெளியே போயிடும், இருள் வெளியே போகும். நீங்கள் இருளை எல்லாம் அள்ளிலாம் எடுத்து போட முடியாது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹாலஜன் லைட் எரிஞ்சிச்சு, அவ்வளோ இருட்டெல்லாம் போயிடுச்சு. ஏன் இருட்டு இல்லை? வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிருமே தவிர வேற வழி கிடையாது. நீங்கள் கிறிஸ்து உள்ளே வந்துட்டா இருட்டெல்லாம் வெளியே போயிடும், ஆவியானவர் உள்ளே வந்துட்டா தீமையெல்லாம் வெளியே போயிடும். ஹல்லேலூயா. நாம மாற்றிலாம் முடியாது, நம்மால் முடியாது, பலத்தினால் முடியாது, பராக்கிரமத்தினால் முடியாது, கர்த்தரால் முடியும், ஆவியானவரால் முடியும், சத்தியத்தினால முடியும், நமக்குள்ள இருக்கிற தேவனால முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால ஒளியை விரும்பணும். ஒளியை விரும்பினா ஆராதிப்போம், ஒளியை விரும்பினா ஜெபம் பண்ணுவோம், ஒளியை விரும்பினா விசுவாசத்தில் இருப்போம், ஒளியை விரும்பினா வேதம் வாசிப்போம், ஒளியை விரும்பினா வேத வசனத்தை கேட்போம், ஒளியை விரும்பினா வசனத்தை சிந்திப்போம், தியானிப்போம், வேத வசனத்தை பேசுவோம், ஓ நீதியின் பிள்ளைகளா நடப்போம். ஒளியை விரும்புகிறவர்கள் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்கு அடுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தர்ட்ட சரண்டர் ஆயிடுவோம். ஒளியை விரும்புகிறவர்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்க ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஒளியினிடத்தில் வருகிறான். சத்தியத்தின்படி கையில வச்சிருக்கிற வேதத்தை வாசித்து அதன்படி சத்தியத்தை கேட்டு அதன்படி கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தை கேட்டு அதன்படி சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ ஒளியின் இடத்திற்கு வருகிறான்.
கொசு கூட தெரியுது, வெளிச்சம் வந்தா வந்துருது. வண்டு பூச்சி கூட வந்துருது வெளிச்சத்தை கண்டா. மனுஷன் இருட்டுக்குள்ள போறான். இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ள வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க வந்துடணும். இதுதான் இனி நடக்க போகிறது. ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். அநேக ஜனங்கள் சத்தியத்தை தேடுற ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். பரிசுத்தத்தை விரும்புகிறவங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். உண்மையை விரும்புகிறவங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். கிருபையை விரும்புகிறவங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். நித்திய ஜீவனை விரும்புகிறவங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். கர்த்தர் தம்முடையவர்களை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்கு ஜனங்கள் இழுக்கப்படுவார்கள். அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு. பாருங்க, ஒரு எச்சரிப்பு இருக்கு. இருளில் அகப்படாதபடிக்கு. போதும், எதில் அகப்பற்ற கூடாது? இருளில். இருள் மனுஷனை பிடிக்கும். ஒரு காலத்துல இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். இருள் பற்றி பிடித்து விடுகிறது. இருட்டுக்குள்ள போய் அவன் அப்படியே மயக்க நிலையில போயிடுறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசினால் மயக்கமடைந்த அவர்கள் மயக்கம் தெளியும்படி சாந்தத்தோடு அவங்களுக்கு புத்தி சொல்லணும். மயக்கம் தெளிந்தவர்கள். பிசாசு மனசை குருடாக்கிடுறான். இருந்து ஆட்களை பசங்களை பிடிச்சிட்டு போய் கண்ணை குருடாக்கி கையை உடைச்சி விட்டு ரோட்டில் பாம்பேல பிச்சை எடுக்க வச்சிடறாங்க. இதே மாதிரி தான் பிசாசு அவன் சந்தையில் ஆளை பிடிச்சிட்டு போய் மனக்கண்ணை குருடாக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்த ஆளை படுக்கையில் போட்டுறான். இயேசு வந்து உயிர்ப்பித்திருக்கிறார். பாடையை தொட்டார் சுகமானது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் சுகமானது, வார்த்தை சொன்னா சுகமாகுது, படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா சுகமாகுது, லாசருவே வெளியே வான்னா வந்துடுறான். இன்றைக்கும் அந்த வல்லமை ஒளி பிரகாசிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உதிக்குது. கர்த்தருடைய மகிமை இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இருளில் அகப்படாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபாலோ பண்ணுகிற இருள், எதிர்த்து வருகிற இருள், வளைய போல இருக்கிற இருள், கண்ணிய போல இருக்கிற இருள், படுகுழி போல இருக்கிற இருள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு ஒளியாகிய கிறிஸ்து நம்மில் உதிக்க வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அது. அது மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. யாரையும் பிரகாசிக்க வைக்கும். சத்தமா சொல்லுங்க, நிச்சயமா பிரகாசிப்பீங்க. ஏங்க சூரியனுக்கு ஒளியை கொடுத்து வச்சிருக்கிறார், சந்திரனுக்கு ஒளியை கொடுத்து வச்சிருக்கிறார், பிரகாசத்தை. நட்சத்திரங்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுத்திருக்கிறவர் உங்களை பிரகாசிக்க வைக்க மாட்டாரா? நம்மளை பிரகாசிக்க வைக்க மாட்டாரா? கடுகுக்குள்ள பவரை வச்சிருக்கிறார், வெந்தயத்துக்குள்ள பவரை வச்சிருக்கிறார், கொத்தமல்லிக்குள்ள பவரை வச்சிருக்கிறார், வத்தலுக்குள்ள சுல்லுன்னு பவரை வச்சிருக்கிறாரு, மிளகுக்குள்ள பவரை வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் வல்லமையை வச்சிருக்கிறாரு. நாம் கீழாவதில்லை, நாம் பிரகாசமா இருப்போம். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. உதாரணம் 1 அப்போஸ்தலர் 9:3 வாசிக்கும் போது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அதான் விஷயம். சவுலை சுற்றி வெளிச்சம் பிரகாசித்தது. சவுலுக்கு நேரா டார்கெட் பண்ணி டார்ச் லைட் அடிச்சிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம இங்க ஜெபிக்கும் போது உங்க பிள்ளை ரட்சிக்கப்படாத பிள்ளைக்கு நேரா டார்ச் லைட் அடிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. முயல் பாருங்க, அது வாட்டுக்கு ஒரு கடும் ஓட்டம் ஓடும். இந்த வண்டி லைட் எல்லாம் கண்ணு அப்படியே நின்றும், டபக்குன்னு பிடிச்சிடலாம். ஆண்டவர் லைட் அடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஸ்தோத்திரம். நீர் யார்? நான் கிறிஸ்து. இப்போ நான் என்ன செய்யணும்? போ, என்ன செய்யணும்னு கேட்டான். இது வரைக்கும் கேட்காமலே செயல்பட்டுருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்காம என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்கிறது? வயசாகி போச்சு. எதை கேட்டு செஞ்சோமா? பெற்றோர்கிட்ட கேட்டு செய்யறது கிடையாது, ஆசிரியர்கிட்ட கேட்டு செய்யறது, பாஸ்டர்ட்டையும் கேட்கறது. எது அதாட்டுக்கு நானா செய்கிறது தான் எல்லாம். பவுல் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது, நான் என்ன செய்யணும்னு கேட்டார். நீ போ, பாஸ்டர்கிட்ட போய் கேளுனாரு. அனனியா ஜெபம் பண்ணார் பாருங்க, கண்ணில் இருந்து மீன் செதில் விழுந்தது. இன்னைக்கு நிறைய கண்ணு செதில் இருக்குது. அவன் தேவராஜ்யத்தை எதிரியா பார்க்குறான், பரிசுத்தவான்களை எதிரியா பார்க்குறான், நல்லவங்களை எதிரியா தெரியுது. கண்ணில் செதில் இருக்குது. கேட்ராக்ட் பண்ணாலும் மாறாது. செதில் மாறணும்னா ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது செதில் கீழே விழுது. கண்ணில் லென்ஸ் போட்டிருக்காங்க, அந்த லென்ஸ் இது அதல்ல, இது வேற ஒரு கேட் இருக்கு. செதில் கீழே விழுந்த உடனே கண்ணு தெரியுது. நல்லவங்களெல்லாம் நல்லவங்களா பார்க்குறான். இது வரைக்கும் தான் செஞ்சதெல்லாம் தப்பு. ஐயோ, இத்தனை வருஷம் வீணாக்கிட்டேனப்பா. தாமதமின்றி கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு எடுத்த பைபிள் தான் மரண பரியந்தம் கீழே வைக்கல. ஹல்லேலூயா. லைஃபே மாற்றிடுச்சே, வாழ்க்கையே மாற்றம் வந்துருச்சே. நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுதான் ஒளி சந்திக்கிற. உன் ஒளி வந்தது. அன்னைக்கு சவுலுக்குள்ள வந்தது, பேர் மாறிடுச்சு பவுல்.
நம்ம ஆண்டவர் பேரை மாற்றுவார். நீ சீமோன் என்று அழைக்கப்படாமல் கேபாவா மாத்திட்டார் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, சோத்திரம். உங்களை பேர் மாத்த ஆபிரகாம் கிடையாது, நீ ஆபிரகாம். நீ சாராய் கிடையாது, சாராள். நீ யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பேரை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் ஏற்கனவே மாத்திட்டார், உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க பழைய பேரை சொல்லியே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இளையகுமாரன், இன்னைக்கு இளையகுமாரன், என் மகன் காணாமல் போனான், என் மகன் மரித்து போனான், மீண்டும் வந்துட்டான். வந்த உடனே என்னெல்லாம் கொண்டாட்டம் பாருங்க. நல்ல வஸ்திரம், நல்ல மோதிரம், நல்ல பாதரட்சை. ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம், கொண்டாட்டம் தான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், மோதிரம் தரித்த வாழ்க்கை, அதிகாரம், பாதரட்சை. இனி எந்த சத்துரும் தேலை நீ மிதிக்க வேண்டியிருக்கும், சர்ப்பத்தை மிதிக்க வேண்டியிருக்கும், தீய கடக்க வேண்டியிருக்கும், ஆற்ற கடக்க வேண்டியிருக்கும். பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. உலகம் சேதப்படுத்தாத பாதரட்சை, சத்துரு சேதப்படுத்தாத பாதரட்சை கர்த்தர் நம்மளை அப்படி பலப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால பாதரட்சை இருக்குது, கவலைப்படாதீங்க. அதுதான் சுவிசேஷத்தில் வரும்போது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஜெப ஆயத்தம், இதய ஆயத்தம், வருகைக்கு ஆயத்தம், சுவிசேஷத்திற்கு ஆயத்தம், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உடனடி ஆயத்தம். சிலரை பெறப்பட வைக்கணும்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ள மதுரைக்கு போயிட்டு வந்துடலாம். சுறுசுறுப்பாக பெறப்படணும். அதனால ஆயத்தம், கடகடன்னு ஆயத்தம் ஆகணும். இப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. என்ன நடத்துறார்? அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கும் போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, இப்ப பயன்படுத்துகிறார். விசுவாசத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வர, பாவ மன்னிப்பையும், பாவ மன்னிப்புக்குள்ள வரணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய பாவம் சுதந்திரத்தையும். மன்னிக்கப்படலன்னா என்ன ஆகும்? பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாவ பிரமாணம், மரண பிரமாணம். அந்த பிரமாணம் வேலை செஞ்சு உள்ள கிடந்து ஒருத்தன் படுக்கையில் இருக்கிறான். இயேசு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவ பிரமாணத்தை இயேசு கேன்சல் பண்ணாரு. படுக்கையில் இருந்தவன் எழுந்து நடந்துட்டான். ஹல்லேலூயா. அப்போ பாவம் பிரமாணம் உள்ள கிடந்துனா உன் பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கும். பாவம் நிழலை போல தொடரும். பாவம் கயிறு போல கட்டிரும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஆத்துமா செத்து கிடக்கும். மைண்டு, வில்லு, எமோஷனல், இந்த பார்ட்ல கிரியை இருக்காது. எதுவுமே சிறப்பாக செய்ய முடியாது. இந்த பகுதி செத்து போயிருக்கும். தேவனோடு உள்ள கனெக்ஷன் கட்டாயி கிடக்கும். ஆத்துமா செத்து போயிருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரண பிரமாணம் வேலை செய்யும். எதை பார்த்தாலும் அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டே போகும். இப்போ கிறிஸ்து வந்தோடனே புது பிரமாணம், ஜீவ பிரமாணம், கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள வந்து நாம வித்தியாசமானவங்களா மாறிடுறோம். அடுத்து பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு நீ ஆசீர்வாதம் இருக்கு. அந்த பகுதியில கொண்டு வந்துருவார். எங்கேயோ ஓரத்துல ஒதுக்கி அல்ல, பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம். அடுத்தது, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அவன் அதிகாரம் பண்ணி, ஏய் பாருங்க, குரங்காட்டி ஒரு குரங்க வச்சுட்டு அவன் அதை வச்சு படுத்துற பாடு. ஏய் ஜம் தும் ஜாவ், அது அங்க இங்கேயும் துள்ளி துள்ளி வல்ட்டிலாம் அடிக்குது. கடைசியில் காசை போற பிறகு இவன் பையில போட்டு அழுகின வாழைப்பழத்தை கொடுத்தா அது அதை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பலூன் ஊதிக்கிட்டு. இதுதான் லைஃப். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுவித்து. ஹல்லேலூயா. நல்ல பெரிய பெரிய யானைகளை பிடிச்சு கடகடையா பிச்சை எடுக்க வச்சிடறான். சோத்துறான். இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குறார் உங்க வாழ்க்கைய. ஆமென். உங்க கை பரலோகத்துக்கு நேரா நீட்டப்பட்டிருக்கணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சாகிற வரைக்கும் என் தலைமுறையா எங்க கைகள் உமக்கு நேராக தான் உயர்த்தப்பட்டு இருக்கணும். எங்களுக்கு ஒத்தாசை வரும் உமக்கு நேராக தான் உயர்த்தப்பட்டு இருக்கணும். இந்த கிருபைகளை கட்டவிழ்ப்பீராக, இந்த அபிஷேகத்தை கொடுப்பீராக. பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இதெல்லாம் அவருக்கு கொடுத்த கிருபை. அப்போஸ்தலர் 26:17 வாசிக்கும் போது, உன் சுய ஜனத்தாரிடத்தினின்று, சுய ஜனத்தினிடத்தினின்று, அந்நிய அந்நிய ஜனத்தினின்று உன்னை விடுதலையாக்கி. விடுதலை. என்னெல்லாம் விடுதலை? சுய ஜனம். சிலர் இருப்பாங்க ஜனங்களுக்குள்ளேயே கட்டப்பட்டு கிடப்பாங்க. ஐயோ இது ஒரு பயங்கர கட்டு. ஊரு கட்டு, ஜாதி கட்டு, சமுதாய கட்டு, பல கட்டுகள் இருக்கு. இதில் அப்படியே கட்டப்பட்டிருப்பாங்க. அப்படியே யாராவது ஒருத்தர் இவங்களை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆவியானவர் எங்கே போனார்? சத்தியம் நடத்தணும். ஆவியானவர் நடத்தணும். வேத வசனத்தின்படி நடக்கணும். ஜனங்களால் கட்டப்பட்டு சுற்றி எல்லாருக்கும் கல்யாணம் நடத்தினா வீட்டுக்கு 1000 பேர் வருவாங்க. அந்த 1000 பேர் நடத்தினா காலம் முடிஞ்சு போயிடும்.
கர்த்தருக்குள்ள வா. உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் ஜாதியை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. உன்னுடைய ஸ்தோத்திரம் குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை விடு. பெண்களுக்குன்னு விசேஷமா சொல்லி வச்சிருக்கிறேன். நீ அடிக்கடி பெட்டியை தூக்குற ஆளு, விடு உன் தகப்பன் வீட்டை. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஏன்னா லோத்து மனைவி திடீர்னு எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏங்க என்னங்கன்னு கதை அடிச்சுட்டு தான் வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கழுத்து திரும்பிடுச்சு. இன்னைக்கும் போனால் பார்க்கலாம் அப்படி இருக்குது அந்த அம்மா. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். உப்பு தூண் ஆகிட்டு அவன் தொட்டு பார்க்குறான் உப்பு இருக்கா இல்லையாட்டு. அல்லேலூயா. ஒரே ஒரு மனைவியை மட்டும் நினச்சி பார்க்க பைபிள் சொல்லுது. அதனால் ஸ்தோத்திரம். என்னத்தான் சொன்னாலும் சரி, சரி பாஸ்டர் இனிமேனா அப்படி தான் இருப்பேன்பாங்க. திடீர்னு 6 மாதம் கழித்து வரும் பாருங்க, டக்குன்னு பெட்டி தூக்கிடுவோம். விடுதலை கொடுக்குற கர்த்தர் இருக்கிறார். இயேசுவோடு இணைஞ்சிட்டோம், புது வாழ்க்கைக்குரியவர்கள். நான் புது வாழ்க்கையில் இருக்கிறேன். ஜனங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள், உங்களை இந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட விரும்புறீங்களா? விடுதலை ஆக்கிறவர் இருக்கிறதுனால தான் சொல்றேன். விடுதலையாக விரும்புறேன் அப்படின்னு சொன்னா சுயஜன கட்டுகள், அந்நிய ஜன கட்டுகள். சிலரை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ள கட்டுகள் இருப்பீங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில ஞானஸ்நானம் என்ன, ஐயோ செத்து போன தாத்தாட்ட கேட்கலையே. ஞானஸ்நானம் உனக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை. அதை நீ தான் உடன்படி முடிவெடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறேன், அவங்ககிட்ட கேட்குறேன், அதெல்லாம் இது அந்த மாதிரி கிடையாது. இயேசு உன்னை அழைக்கிறார், நீ ஒப்புக்கொடு. விடுதலை கொடுக்கிற தேவன். நீதியின் சூரியன் உதிக்கும் போது, கர்த்தர் மகிமை உதிக்கும் போது, அந்த உண்மையில கர்த்தர் உதிக்கும் போது, அந்த ஒளி உதிக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு குறிப்பு தான் பார்க்க போறோம். வாசித்த வசனம் ஏசாயா 60:3 வசனமா, இதோ உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். இன்னைக்கு நான் பலிபீடத்தில் நின்று தைரியமா பேசுறேன். இனி நீங்க எங்கேயும் போண்டி இருக்காது, உங்களிடத்துக்கு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களிடத்தில் போகாமல் அவர்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். இதுதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உன்னிடத்திற்கு வருவார்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம எடுக்கிறோம். முதலாவது மத்தேயு 2:1 சொல்லப்பட்டிருக்குது, சாஸ்திரிகள் வந்து, யார் வரா? சாஸ்திரிகள் வராங்க. இயேசு பிறந்த உடனே பெரிய பெரிய ஞானியர்கள் இயேசுவை தேடி வராங்க. உங்களை தேடி ஞானிகள் வர வைப்பார். உங்களை தேடி பெரிய ஞானம் உள்ளவர்கள் வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? 8:2 குஷ்டரோகிகள் வந்து சித்தமானா சுத்தமாக்கும். சித்தம் இல்லாமலாம் இருக்கிறாரு. சில நினைச்சுக்கிறேன் நம்ம கடன்ல இருக்கிறதா தேவ சித்தம். நீ ஏதோ பிரமாணம் லாபம் மீறிட்ட. கிருபையின் பிரமாணத்துக்குள்ள இருந்திருக்கணும், சத்திய பிரமாணத்துக்குள்ள இருந்திருக்கணும், விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கணும். சுய பிரமாணத்துக்குள்ள போய் கடனை வாங்கிட்டு சோத்திரம். கர்த்தர் சித்தம்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சித்தத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆமா, எங்களுக்கு தேவைன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம், கர்த்தர் கிருபை செய்யறாரு. கொடுக்கலன்னா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்னியா இருக்கும். ஆண்டவர் நம்மளை 4 நாள் பட்னி போட்டாதான் நல்லதுன்னா அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மணி பர்ஸை எம்டியா வச்சு இவன் என்ன பண்ண போறான்னு பயிற்சி கொடுப்பார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே எங்கேயாவது போய் நிரப்ப பார்க்க கூடாது. அவர் எம்டியா வச்சு நடத்துவார்ல. நம்மளை எம்டியாக்குனாலும் அவர் எம்டி கிடையாதுல்ல. எப்படி புரிஞ்சிருச்சா சத்தியம்? நம்ம சில நேரம் எம்டியா இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்குனார். வெறுமையாக்குனாலும் அவர் நிறைவானவர் தானே. இதே போலத்தான் நிறைவானவர் கிரியை செய்ய நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால் 2-3 வருஷமா மணி பர்ஸை எடுக்கிறது கிடையாது. எடுக்கவே மாட்டேன். ஏதாவது ஊருக்கு போனால் பணம் எடுப்பேன். அது மற்றபடி இயல்பாக எடுக்கிறது கிடையாது. ஏன்னா பார்த்தா அங்கே ஒரு பலாப்பழம் விற்கும், வாங்க தோணும். இந்த பக்கம் பேரிச்சம்பழம் எல்லாம் வாங்க தோணும். அதனால் பணமே கிடையாது. ஆண்டவரே நீர் என்ன தேவையை சந்திங்கன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இருக்கார் பாருங்க. மணி பர்ஸ்னாலே அல்ல, விசுவாசத்தினால பிழைக்கிறவர்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அதனால் பஸ்ஸில் காசுலாம் ஏறிடாதீங்க. நான் அதாவது 90% அப்படி 90% என்கிட்ட பணம் இருக்காது. அதனால் இப்போ பாருங்கள், நம்ம ஆட்கள் எல்லாம் லீடர்ஷிப்பில் இருக்காங்க. அந்தந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சுருவாங்க. பில்லு கொடுக்கணும்னா ஒருத்தங்க, எல்லா ஆட்கள்டே பொறுப்பு இருக்குது. நம்மகிட்ட பில்லு வரும், அதுக்கும் ஒரு ஆள் தான். ஆடிட் வரைக்கும் ஆள். நமக்கு வேலையே கிடையாது. நம்ம தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். சும்மா நச்சரிச்சுக்கிட்டு இருக்காமல் இருக்கணும்னா நீங்கள் சஞ்சரித்து கொண்டு இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்து 100க்கு அதிபதி வருகிறார். ஆண்டவரே வேலைக்காரன் சொஸ்தமாகணும். 100 பேருக்கு அதிபதியெல்லாம் தேடி வர வச்சுட்டாரே. ஆண்டோடைய மகிமை உதிச்சா 100 பேருக்கு தலைவர்கள்லாம் உங்களை தேடி வர வைப்பார். அந்த காலத்தில் 100 பேர், இந்த காலத்தில் பெரிய பெரிய தலைவர்களை வர வைப்பார்.
8:19 வேதபாரகர் வந்து, போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். இப்படி ஒரு 10 விசுவாசி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்த வசனம் வருங்க, இயேசு பதில் சொல்றாரு. அப்படியா, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லல. அப்பொழுது இயேசு சொல்றார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஊழியத்தில் இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். சும்மா எல்லாத்துலேயும் தலை சாய்ப்பு. பிரசங்கத்தில் ஒரு தலை சாய்ப்பு, வீட்டில் போய் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தலை சாய்ப்பு, அதுக்கப்புறம் சமையல் பண்ணிட்டு ஒரு தலை சாய்ப்பு, அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு வாழ்க்கையே தலை சாய்ப்பு. புஷ்பேக் லைஃபாக போச்சு. இன்னைக்கு இயேசு கிருபை கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் நீ பலிபீடத்தை உண்டு பண்ணு, தொட்டியை உண்டு பண்ணு, எல்லாம் திரையை உண்டு பண்ணு, மகா பரிசுத்தரை உண்டு பண்ணுன்னு சொன்னாரு. ஆசாரியன் உட்கார ஒரு நாற்காலி வேண்டான்ட்டார். எங்க சொன்னாரா நாற்காலியில் உட்கார்ந்தா? அதனால நீ நின்று வேலை செய்யணும். நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? தலை சாய்க்க நினைக்கப்படாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இளைப்பாறுதல் கிடையாது. உழைக்கணும் கர்த்தருக்காக. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தலை வலிக்கிற மாதிரி இருந்தா ரெஸ்ட், தலை வலிச்சா கிடையாது, வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ரெஸ்ட், மழை வர்ற மாதிரி நினைச்சு ரெஸ்ட். என்ன லைஃப் இது? தாண்டி வரும் தலை சாய். இது கர்த்தரை பின்பற்ற. நரிக்கு குழி இருக்கும், நரி அடிக்கடி போய் குழியில் உட்காந்துக்கிடும். 4 பேர் மேலே மண் அள்ளி போட்டாலும் இது போய் உட்காந்துக்கிடும். அடுத்து ஆகாயத்து பறவை, அது ஆஸ்திரேலியன் பேர்ட்லாம் வரும், ஆனாலும் அதுக்கு ஒரு கூடு உண்டு. ஆனால் மனுஷகுமாரன் அப்படி அல்ல. அவர் ஆவிய பிதாவே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி தான் டக்குனு தலை சாய்ச்சார். சும்மா சும்மா தலையை அசைக்கப்படாது. ஹல்லேலூயா. தலை சாய்க்க இடம் கிடையாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இஃப் யூ ஃபாலோ கிரைஸ்ட் யூ ஷுட் ஃபாலோ இட். இயேசுவை பின்பற்றினீங்கன்னா இதை கடைபிடிக்கணும். சும்மா சும்மா குட்டி குட்டி ஓய்வு எடுக்க கூடாது, செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நான் நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து வச்சிருப்பார். என் இளைப்பாறுதலை உனக்கு நான் தருவேன் இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உள்ள ரெஸ்ட் இருக்கும். பிசிக்கலாக ஓடணும். ஒரே ஒரு வாழ்க்கை தானே இருக்குது. பவுல் சொன்ன மாதிரி அவர்களை விட நான் அதிகமாக பிரயாசப்படுறேன். இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஊழியத்தில் அப்படி இருக்கும். சில போனை பேசிக்கிட்டே உட்காந்துருப்பான். எப்போ பார்த்தாலும் நீல நீல பேச்சு. எப்பமாவது பேசலாம், பரவாயில்ல, கவனமா இருக்கணும். 8:25 சீசர்கள் வந்து, ஆண்டவரே மடிந்து போகிறோம். நம்ம மேல வெளிச்சம் வந்துச்சுன்னா மடிந்து போறவங்கலாம் வருவாங்க. கடன்ல மடிந்து போறவங்க, வியாதியில மடிந்து போறவங்க. ஃபோன் வரும் எங்களுக்கு, டிவி நிகழ்ச்சியை பார்த்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், ஜோமுனுங்கம்மாங்க. ஜோமுன்னா அடுத்து 2 நாள்ல சாட்சி சொல்லுவாங்க. ஐசியூல இருக்காங்கன்னு ஃபோன் வரும், ஜோமுன்னா அற்புதம் நடக்கும். மடிந்து போகிறவர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. அடுத்து பட்டணத்தார் வந்தார்கள். அது வித்தியாசமா சொல்றாங்க. போய்விடும், நீர் வந்தா பிரச்சனை, பிசாசு ஓடிடும்னு சிலர் விட்டுறாங்க. 9:10 ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து, இயேசுவோடு யாரெல்லாம் வந்துட்டா? நம்ம ஆயக்கார். நீலாம் ஓடிரு, பாஸ்டரோட பேசாத, ஓடிரு. பாவிகள்லாம் ஓடிரு. நல்ல பையனா இருக்கிறவன் உள்ள கள்ள பையலா இருப்பான். ஆனா ஆண்டவர் இயேசு பாவிகளோட உட்கார்ந்து இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆட்களை எல்லாரையும் நீங்க அங்கீகரிக்கணும். இன்னைக்கு பாவியா இருக்கிறவன் நாளைக்கு பெரிய பரிசுத்தவனா மாறிடுவான். ஆமென். ஆயக்காரர்கள், அவன் நிறைய லஞ்சம் வாங்கியிருப்பான். லஞ்சம் வாங்குறவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவனை உட்கார வை, நாளைக்கு அவன் மனம் திரும்பி நாளத்தினையா கொடுப்பான். இப்படிதானே பைபிளில் போட்டிருக்கு. அதனால எல்லாரையும் அங்கீகரிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்து பாருங்க, உன்னிடத்தில் வருவார்கள். யார் வருவா? யோவானின் சீசர்கள். 9:14 யோவானுடைய சீசர்கள்லாம் வந்துட்டாங்க. சிலர் சீசர்கள் அங்கே ஏற்கனவே எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி இருக்கு, இங்கே தான் காலேஜ் மாதிரி இருக்குன்னு வருவாங்க. வரட்டும். முதல்ல பரிசேயருடைய சீசராக இருந்தாங்க, அப்புறம் யோவானுடைய சீசரானாங்க, அப்புறம் இயேசுவை பின்பற்றினாங்க. இப்படித்தான் வரும். அப்புறம் அப்போஸ்தலர்களா மாறினாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் ஒரு கூட்டம் பின்பற்றுது. இதெல்லாம் பைபிள். இதுதான். நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, வளர்ந்து நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்து, ஒரு வீட்டில் ஒரு ஆள் கர்த்தருக்காக வரணும். ஆமென். எங்கடா வேலை கிடைக்கி சம்பளம் கிடைக்குன்னே அலையக்கூடாது. கர்த்தர் போஷிக்கிறவர். காக்காவை பார், அது என்னைக்காவது வயசாகி மரித்திருக்கும், கல்லடிப்பட்டு மரித்திருக்கும், கரண்டில் அடிப்பட்டு மரித்திருக்கும். சாப்பாடு இல்லாமல் மரித்திருக்குதா காக்கா? என்னை பார்த்து காக்கா என்று சொல்லிவிட்டா நினைச்சிடாதீங்க. அப்போ காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறாரே, உனக்கும் போஷிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது சரித்திரமே கிடையாது. இறங்கி வேலை செய்யுங்க. 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. தேவனுக்காக வாழணும். ஒரு வாழ்க்கை தானே இருக்குது. 40 வயசுங்காங்க, திடீர்னு 50 வயசு ஆகுது, எல்லாம் வெள்ளையாக பூத்துருது. கொஞ்சம் கழிச்சு 50, 60, அப்புறம் சோத்திரம், அதாவது சிக்கல் வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு. லைஃப்பில் உள்ள குறைகளுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு. இதெல்லாம் கேன்சல் பண்ணி புது வாழ்க்கையை இயேசு அழைக்கிறார்.
ஆமா. அடுத்தபடியாக சீசர்கள் வந்தாங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அழகா இருக்கும் அந்த வசனத்துல, அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நிறைய பேர் நமக்கே தெரியாம பின்னால வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது நம்மளை அபகரிக்கிற கூட்டம் இல்ல, நம்ம மூலம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சிலர் கொஞ்சம் மறைஞ்சு வருவாங்க, பின்னால வருவாங்க. ஒருத்தர் வருவார், பாஸ்டர் நான் வந்ததே சொல்லாதீங்க அப்படின்னு கடைசியா இருந்து என் ஆத்துமா இந்த ஆத்துமா இருக்காது. அப்புறம் அடுத்த கூட்டத்தில் வந்து உட்காந்துருப்பார். என்னன்னா நான் வர்றது தெரியக்கூடாது, ஏன்னா ஒரு ஃபேமஸான ஆள், உலக அளவில் ஃபேமஸான ஆள், திடீர்னு ஒவ்வொரு தேசத்தில் இருப்பார். அப்போ அப்படி மறைஞ்சிக்கிறார். நிறைய பேர் வருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து கானானிய ஸ்திரீ வருது. கானானிய ஸ்திரீ பாருங்க எப்படி இருக்கும், நீக்ரோ அம்மா வருது. உடனே சீசர்கள் சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவள் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அனுப்பிவிடுங்க அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமா, அவ நீக்ரோ அது தலை சீவினாலும் சிவட்டாலும் ஒண்ணு போலதான் இருக்கும். இவளை அனுப்பிடுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை கொடுத்தாது அனுப்பி விடுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவும் சொல்றார், நான் உனக்காக வரல, நான் இஸ்ரவேலரிடத்துல வந்தேன். கடைசியில் சொல்ற, அவர் பேசுறதை கேட்ட உடனே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு அவ அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க ஆசீர்வாதத்திற்காக. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைப்பார். 15:30. இப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், சப்பானி, குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை பாருங்க. சப்பானி சத்தியெல்லாம் தெரியும், நடக்க மாட்டான். வாய் நல்லா பேசுவாங்க, நடக்க மாட்டாங்க. குருடர், கண்ணு தெரியாது, கை காலெல்லாம் வேலை செய்யும், சத்தியம் தெரியாது. ஊமையர், எல்லாம் தெரியும், பேச தெரியாது. சில ஆட்களை ஜெபம் பண்ணுங்கன்னு விடுங்களேன், வீட்டில் ரொம்ப பேசுவாங்க, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா போம்பாங்க. ஊமையர். அடுத்து ஊனர், கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது. அடுத்து இப்படி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் இயேசு சுஸ்தமாக்கினார். இன்னைக்கு வெளிச்சத்துக்கு நிறைய பேரை கர்த்தர் வர வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை. அப்போ நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகிமை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மேல் உதிப்பார். வெளிச்சம் நம்மேல் உதிக்கும், அபிஷேகம் நம்மில் காணப்படும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி எங்களை ஆசீர்வதியும். உன்னிடத்திற்கு வருவார்கள் என்ற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீங்க வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்குள்ள இருந்து உதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்க மேல அந்த மகிமை வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆலயத்தில் அந்த மகிமை வருவதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் அந்த மகிமை வருவதற்காய் ஸ்தோத்திரம். திருமண காரியங்கள் கைகூடுவதற்காய் ஸ்தோத்திரம். வேலை காரியங்கள் உயர்வுகள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பல நாட்களாய் வருஷங்களாய் நடக்காதவைகள் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.